ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு சாப்டர் தான். அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த குரூப்பில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு செப்பரேட்டாக சப்ஜெக்டே இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரே இன்ட்ரடக்ஷன் டு ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டர் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டரில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 5 and 6 எல்லாம் போட்டு பார்த்தோம். அந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இன்றைக்கி போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் டாக்டர் ஏ மூர்த்தி இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 7th and 8th ப்ராப்ளம் தான் போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்டோட புக்காக இருந்தாலும் இதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. மூர்த்தி அந்த ஆத்தரோட புக்கை தான் அதுலேயுமே நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தேவையான கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், டெட்டாஸாக இருக்கட்டும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுக்குமே அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு அமௌண்ட் மட்டும் இருக்காது, சேல்ஸ் அமௌண்ட் மட்டும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்குமே அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க அண்ட் வீக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்குரிய ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டும் நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா? அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்குரிய அமௌண்ட்டை வீக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வீக்ஸால் டிவைட் பண்ணணும், டேஸில் கொடுத்துருந்தா டேஸால் டிவைட் பண்ணணும், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா மந்த்தால், நம்பர் ஆஃப் மந்த்ஸால் டிவைட் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். இப்போ நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தா தான் ப்ராப்ளம் புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் எஸ்டிமேட்ஸ் கேல்குலேட் த ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆவரேஜ் கிரெடிட் கிவன் அப்படின்னா டெட்டாஸுக்கு எவ்வளோ பீரியட் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த சேல்ஸை 2 டைப் ஆஃப் சேல்ஸாக கொடுத்துருக்காங்க. லோக்கல் சேல்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா சேல்ஸ் அவுட் சைடு, ரெண்டுத்துக்கும் உரிய பீரியட் வேறு. அடுத்து பார்த்திங்கன்னா டைம் அவைலபிள் ஃபார் பேமெண்ட், அதாவது கிரெடிட்டாஸ் நமக்கு கொடுத்துருக்க டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஃபார் பர்ச்சேசஸ் 4 weeks. அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் வீஜஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான டைம் ரெக்குயர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்ளத்தோட இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு முந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு ஒரு முறை நான் ஞாபகப்படுத்திடுறேன். ஸ்டேட்மெண்ட் பேஜ் நம்பர் 9.18 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸில் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராசஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், டெட்டாஸ், இதுதான் கரண்ட் அசெட்ஸோட இன்ஃபர்மேஷன். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் இருந்ததுன்னா கிரெடிட்டாஸ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்சிஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் இதுக்குரிய ப்ரொசீஜர்.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த பேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 9.16. ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற அமௌண்ட் இன்ட்டு அதோட ஹோல்டிங் பீரியட் டிவைடட் பை, நான் சொன்னேன் மந்த்தாக இருந்தால் மந்தால் டிவைட் பண்ணணும், டேஸாக இருந்தால் டேஸால் டிவைட் பண்ணணும், வீக்ஸாக இருந்தால் 52 வீக்ஸால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி தரப்போகிறேன். அதே மாதிரி ஒர்க் இன் ப்ராசஸாக இருக்கட்டும், பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற அமௌண்ட்டு இன்ட்டு அந்த பீரியட் டிவைடட் பை அது ரிலேட்டட். ஓகே, இந்த ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாகவே போடலாம். இப்போ ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு, ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு எடுத்து எழுதிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். பர்டிகுலர்ஸ், ருப்பீஸ். இந்த ருப்பீஸ் காலம் ஃபஸ்ட் காலம் இன்னர் காலமில் கேல்குலேஷன்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் ஃபைனல் அமௌண்ட் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அசட்ஸ். இந்த கரண்ட் அசட்ஸில் ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எடுத்து எழுதணும். இப்போ ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மேட்டில் என்ன சொன்னேன், உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, பீரியடும் கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட்டு எழுதிட்டு அந்த பீரியடால் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ்னு 2 டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்குரிய பீரியடு கொடுக்கல அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பீரியட் கொடுக்காததுனால நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை எழுதி அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரிப்போம், ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராசஸ், ஃபினிஷ்டு குட்ஸ்னு எழுதுவோம் இல்லையா, ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ்க்குரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் பீரியடால் டிவைட் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா இதில் பீரியட் கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக அமௌண்ட் எடுத்து எழுதுகிறேன், 10,000, 8,000. ஓகே, ஸோ எடுத்து எழுதிட்டு இந்த ஸ்டாக்கோட மொத்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இதை நம்ம இங்கே வெளியில் எடுத்து எழுதிடலாம், 18,000. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கரண்ட் அசட்ஸில் டெட்டாஸ். ஓகே, ஸோ டெட்டாஸுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். இப்போது நான் டெட்டாஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இந்த டெட்டாஸை நம்ம லோக்கல் சேல்ஸ், அவுட் சைட் சேல்ஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பீரியடும் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பீரியட் இன்ட்டு என்ன பண்ணணும், அமௌண்ட்டு போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1,04,000 அமௌண்ட். அதே மாதிரி அவுட் சைட் சேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3,12,000. நான் அந்த 1,04,000ஐயும் 3,12,000ஐயும் எடுத்து எழுதிக்கிறேன். இந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்ட்ரைட்டாக போடலை, இங்கே பீரியட் இருந்தால் பீரியடால் நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 2 வீக்ஸ் 6 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. வீக்ஸ் அப்படின்னா நம்ம 52 வீக்ஸால் டிவைட் பண்ணணும். ஓகே, மந்த்தாக இருந்தால் நம்ம 12 மந்த்து 12ஆல் டிவைட் பண்ணணும். 1 இயருக்கு எவ்வளோ அப்படின்றதால டிவைட் பண்ணணும். நமக்கு தேவை பெர் டே ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா என்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்குதுன்னா 4,000 கிடைக்குது லோக்கல் சேல்ஸுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் சேல்ஸுக்கு 36,000 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே இங்கே எழுதி 40,000ன்னு மொத்தமாக டெட்டாஸை எடுத்து காட்டிக்கலாம். நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிட்டேன். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கரண்ட் அசட்ஸ் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதாவது பேமெண்ட் இன் அட்வான்ஸ் இருக்கலாம், கேஷ் இருக்கலாம் ப்ராப்ளம் போடும்போது. இந்த ப்ராப்ளமில் சிம்பிள் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. ஸ்டாக் அண்ட் டெட்டாஸ் மட்டும்தான் கரண்ட் அசட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் முடிஞ்சிட்டதுனால டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் ஆஃப் கரண்ட் அசட்ஸை நம்ம இன்னும் என்ன சொல்லலாம், கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னும் சொல்லலாம். இப்போ கரண்ட் அசட்ஸோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 58,000. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அசட்ஸில் இருந்து நம்ம கரண்ட் லயாபிலிட்டிஸை மைனஸ் பண்ண போகிறோம். கரண்ட் லயாபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு கிரெடிட்டார்ஸ் இன்ஃபர்மேஷனும் வேஜஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ் அண்ட் வேஜஸ் இது ரெண்டும் தான் நமக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ். பீரியடும் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் தான் கிரெடிட்டார், அமௌண்ட் வந்து 78,000, பீரியட் 4 weeks. இப்போ கிரெடிட்டார்ஸுக்கு 78,000ன்னு போட்டுட்டேன். அதே மாதிரி 4/52 weeks, வீக்ஸ்னால் 52. ஓகே, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா இந்த 52 வீக்ஸால் பண்ணுங்கள். சில நேரம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் 50 weeks அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற வீக்ஸால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ வேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 weeks, அமௌண்ட்டு 2,60,000, 2,60,000 இன்ட்டு வீக்ஸ் பார்த்தீங்கன்னா 2/52. ஓகே, கேல்குலேட் பண்ணி தான் அமௌண்ட் எழுதணும். இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் தான் பீரியட் கொடுக்கல, நம்ம அமௌண்ட்டை அப்படியே எடுத்து எழுதினோம். பீரியட் கொடுத்துருந்தா மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஃபார்மேட் படி நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 6,000 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 கிடைக்கும். ஸோ டோட்டல் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸ் அடுத்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறது டோட்டல் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 16,000. நமக்கு தேவையான நெட்வொர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் அசட்டோட டோட்டல்லேருந்து கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டலை மைனஸ் பண்ணணும். 58,000ல் 16,000 நீங்கள் மைனஸ் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 42,000. ஓகே, ஸோ கேல்குலேட் பண்ணிட்டோமா? நம்மளோட ஃபார்மேட் படி நெட்வொர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷன்ஸ் இருந்தது, கண்டிஞ்சன்சி ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஞ்சன்சிஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணணும். ஓகே, இங்கே இடம் இல்லை, நான் ஜஸ்ட் இங்கே எடுத்து எழுதுகிறேன். 10% ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஞ்சன்சிஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த ப்ரொவிஷன் பாருங்கள், நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் நம்பர் 7ல் 10% கொடுத்தா மட்டும்தான் இதை கேல்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 10% இந்த அமௌண்ட்டில் கேல்குலேட் பண்ணோன்னா இந்த 42,000ல் 10% கேல்குலேட் பண்ணணும். 42,000ல் 10% கேல்குலேட் பண்ணினா உங்களுக்கு 4,200 கிடைக்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் கீழே தான் எடுத்து எழுதணும். நமக்கு இடம் இல்லாததுனால நான் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்து எழுதி காட்டுறேன். அப்போ 42,000ஓட 4,200 ஆட் பண்ணினா நமக்கு 46,200 கிடைக்குது. இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். இதில் வந்து ரொம்பவே சிம்பிளான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க எக்ஸசைஸ் நம்பர் 7ல். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 8 ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்லேயும் உங்களுக்கு அமௌண்ட்டு அண்டு என்ன கொடுத்துருக்காங்க, பீரியடு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு வீடியோஸையும் பாருங்கள், ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு உரிய பீரியடும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பீரியடு கொடுக்கல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு வந்து அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 8 ஃபார்மேட் எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்னு எழுதிக்கோங்க. இதே போல் 3 காலம் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸ். ஸோ கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு நம்ம ஹெட்டிங் எடுத்து எழுதிக்கலாம். எப்போவுமே நம்ம ஸ்டாக் இன்ஃபர்மேஷனில் தான் ஆரம்பிப்போம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்ம் ஆஃப் ஸ்டாக் இருக்குது. என்னென்ன? ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராசஸ், ஃபினிஷ்டு குட்ஸு. ஆனால் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் அண்ட் ஸ்டோர்ஸ். நல்லா பாருங்கள், இதில் அமௌண்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பீரியட் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்து எழுதலாம். நான் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன். ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டாக் ஆஃப் ஸ்டோர்ஸ். ஓகே, கொடுத்துருக்க அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதலாம். 1000 கொடுத்துருக்காங்க, 1600 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இதோட டோட்டலை எடுத்து நம்ம அவுட்டர் காலமில் எடுத்து எழுதிக்கிறோம் 2600. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே கரண்ட் அசட்ஸில் ஸ்டாக்குக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் டெட்டாஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ டெட்டாஸ் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன அப்படின்னா சேல்ஸ் தான் நமக்கு டெட்டாஸ் இல்லையா. ஸோ ப்ராப்ளமில் சேல்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் சேல்ஸை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹோம் மார்க்கெட், ஃபாரின் மார்க்கெட் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஹோம் மார்க்கெட், ஃபாரின் மார்க்கெட் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு அதுக்குரிய அமௌண்ட் என்னன்னு எழுதிக்கலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் மார்க்கெட் 62,400, 15,600 அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குரிய பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மார்க்கெட்டுக்கு 6 வீக்ஸ், ஃபாரின் மார்க்கெட்டுக்கு 1.5 வீக்ஸ். ஸோ 6/52 போடுறேன். அதே மாதிரி 1.5/52 அப்படின்னு டிவைட் பண்ணுறேன். நீங்கள் கேல்குலேட் பண்ணால் இதில் வந்து 7,200 அமௌண்ட் கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 அமௌண்ட்டு கிடைக்கும். இதுதான் டெட்டாஸோட அமௌண்ட்டு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது அமௌண்ட் வந்து பெய்டு இன் அட்வான்ஸ்னால் அது கரண்ட் அசட் இல்லையா, ப்ராப்ளமில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். பெய்டு இன் அட்வான்ஸ், எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர்லி அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் இதுவுமே நமக்கு என்ன தான், கரண்ட் அசட்ஸ் தான். ஸோ எடுத்து எழுதிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேம் அமௌண்ட்டு தானே கொடுத்துருக்காங்க, பீரியடு கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,600 அமௌண்ட்டை போடுறேன். பீரியட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு குவார்ட்டர்லி அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. குவார்ட்டர்லி அப்படின்னா 3 monthsனு அர்த்தம். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்பர்ஸில் தான் மென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. குவார்ட்டர்லின்னு கொடுத்தா அது வந்து 3 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ 3 months அப்படின்னா 3/12. ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 கிடைக்கும். ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சது. ஸோ நான் இந்த அமௌண்ட்டை வந்து டோட்டல் பண்ணிக்கிறேன். டோட்டல் பண்ணினா நமக்கு 10,650 rupees. செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ். எப்போவுமே கரண்ட் லயபிலிட்டிஸில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிரெடிட்டாஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரெடிட்டாஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். கிரெடிட்டாஸ் அப்படின்றது என்னென்னா பர்ச்சேசஸ் தான் நமக்கு கிரெடிட்டாஸ். ஓகே, முக்கியமாக மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதுதான் கிரெடிட்டர்ஸோட அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நடுவில் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இதுதான் கிரெடிட்டாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 9,600ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேட் பண்ணணும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்கு. இந்த ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு பீரியட் கொடுத்துருக்காங்க, 1.5 monthன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 1.5 அப்படின்னா 1.5ன்னு எடுத்துக்கோங்க. மந்த்னா டிவைடட் பை 12. ஓகே, நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 1,200. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், இதில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாகவே கேல்குலேட் பண்ணலாம், அமௌண்ட் இன்ட்டு பீரியட், தட்ஸ் ஆல். இங்கே பார்த்தீங்கன்னா வேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 52,000 எடுத்து எழுதிக்கிறேன். வேஜஸ் 52,000. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ்லேயும் அமௌண்ட்டை எழுதிடுறேன். ஆஃபீஸ் சேலரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் சேலரிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,480 கொடுத்துருக்காங்க. ரெண்ட்டு 2,000 கொடுத்துருக்காங்க. நான் இப்போ புக்கில் ப்ராப்ளம் காட்டுறேன். அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 9,600. ப்ராப்ளமில் கொடுத்துருக்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் எடுத்து எழுதிட்டேன். அதர் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, இதில் இருக்க அமௌண்ட்டை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறோம், கிரெடிட்டாஸ்னு அதை மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகே, அமௌண்ட்டெல்லாம் எழுதியாச்சா. இப்போ இது எல்லாத்துக்கும் பீரியட் கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளமில் கொடுத்துருக்க பீரியட் தான். வேஜஸ்க்கு 1.5 வீக்ஸ் அப்படின்னா நம்ம 1.5 டிவைடட் பை 52. மந்த்தாக இருந்தால் 12ஆல் பண்ணுங்கள், வீக்ஸாக இருந்தால் 52ஆல் பண்ணுங்கள். ஆஃபீஸ் சேலரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 months, ஆஃப் மந்த்து கொடுத்துருக்காங்க. half monthனா 0.5 டிவைடட் பை 12. அடுத்து ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 6 months கொடுத்துருக்காங்க. 6 months அப்படின்னா 6/12 பண்ணணும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பென்சஸ்க்கு 1.5 month கொடுத்துருக்காங்க இன்ட்டு 1.5 டிவைடட் பை 12. இப்போ நீங்கள் கேல்குலேஷன்ஸ் போடுங்க. 52,000 இன்ட்டு 1.5/12 உங்களுக்கு 1,500 கிடைக்கும். அதே மாதிரி சேலரிஸ்க்கு 520 கிடைக்கும் கேல்குலேட் பண்ணினா. ரெண்ட்டுக்கு 1,000 rupees கிடைக்கும். 9,600 இதை மல்டிப்ளை பண்ணினா நமக்கு 1,200 கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் ஆஃப் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கரண்ட் அசட்ஸுக்கும் டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்ன, கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. லயபிலிட்டிஸோட டோட்டல் 5,420 rupees. இப்போ நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா நமக்கு
கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. இப்போ இந்த 10,650 இருக்குது இல்லையா, கரண்ட் அசெட்ஸோட டோட்டல் மைனஸ் 5,420 கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது, 5,230 rupees கிடைக்கும். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட். இந்த ப்ராப்ளமில் நமக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் ஃபார் கண்டின்ஜென்சிஸ் கொடுக்கல, அதனால நம்ம என்ன பண்ணலை, அதை ஆட் பண்ணலை. கொடுத்துருந்தா ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.